வயது என்கிற அந்த வாக்கியத்தை வைத்து வேதாகமத்தில் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய முதிர்ந்த வயதில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் அவங்க ஆண்டுக்குள்ளே இருந்தாங்க என்பதை தியானித்து நாம் வருகிறோம். இன்றைக்கு நம்ம மோசே குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். மோசேயின் வயது 120 என்ற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கு கேட்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளுக்காக நான் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். உபாகம் எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரையும், உபாகமும் 34 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரையும் நம்ம வாசிப்போம். உபாகம் எழுதின புஸ்தகம். அப்படியே கர்த்தருடைய தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தான். அவன் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரையும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவருடைய கண்கள் இருள் அடையவும் இல்லை, பலன் குறையவும் இல்லை. ஆக மோசேனுடைய 120 வயதில் கண்கள் இருளடையவே இல்லைன்னா பார்வை மங்களாகலைன்னு அர்த்தம். 120 வயது வரையும் அவனுக்கு பார்வை நன்றாக இருந்தது. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிறந்த சில வருஷங்களுக்குள்ளாகவே பிள்ளைகள் கண்ணாடி போடுறாங்க. நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அவருடைய கால்களில் பலன் குறுகி போகலை அல்லது குறைந்து போகவில்லை. எனக்கு 40 வயது தாண்டினால நடக்க முடியாது, கால் வேதனை என்று உயரமான மலை பகுதியானாலும் படிக்கட்டுகளிலே ஏற முடியாத ஒரு சூழ்நிலை ஜனங்களை பார்க்கும். ஆனால் மோசேனுடைய வாழ்க்கையில் 120 வருடம் கண்களில் இருளடையாமல் நல்ல பார்வை உடையவனாக அவன் ஜீவித்தான். ஆனால் அவனுக்குள்ள இருந்த பலன் ஒரு நாளும் குறையப்படலை. அந்த 120 வயது வரையும் அந்த பலன் அவனுக்கு குறைஞ்சதே இல்லை. சிலருக்கு வயது ஆக 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 அந்த பலன் குறுகுகிறது என்று சொல்லுவாங்க. ஆனால் மோசேக்கு அந்த பலன் கொஞ்சம் கூட குறையாமல் அவனை பாதுகாத்தான். இப்போது 120 வயது வரை பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் மலையில் மேலே ஏற செய்தார். கானானை பார்க்கும்படி செய்தார். அந்த வயசில் தான் பார்க்க சொல்கிறார். கானானையும் பார்த்தேன். அப்படின்னா அவனுக்கு தூர பார்வை இருந்திருக்கு, ரொம்ப தூரம். எனக்கு சிலருக்கு அந்த தூர பார்வை சரியாக தெரியல, யார் வராங்கிறது தெரியல, உற்று பார்ப்பாங்க. ஆனால் அதே மோசைக்கு கிட்ட பார்வை இருந்திருக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் நிற்கிறாங்க என்பதை 2 பார்வையிலும் ரொம்ப தெளிவுள்ளவனாக இருந்திருக்கு. தூர பார்வையும் கிட்ட பார்வையும் உடையவனாக தான் இருந்த மோசை. 120 வயது ரொம்ப ஆச்சரியமான காரணம். இன்றைக்கு நமக்கு சிலருக்கு அந்த கிட்ட பார்வை இல்லை, வேதாகமத்தையே படிக்க முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலருக்கு தூர பார்வை, ஐயோ நீங்களா அப்படின்ட்டு சொல்கிற பக்கத்தில் வரும்போது அடையாளங்கள் தெரியாத மங்களான பார்வை உள்ளவளை நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். இந்த மோசேயினுடைய பெற்றோர்கள் யார் என்று சொன்னால், அங்கே வேதாகமத்தில் வாசிக்கும் போது எண்ணாகமும் 26ஆம் அதிகாரம் 59வது வசனத்தை வாசிப்போம். எண்ணாகமும் 26ஆம் அதிகாரம் அம்ராமுடைய மனைவிக்கு
ரெகபெத் என்று பேர். அவளை எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயும் அவளை சகோதரியாக மிரியாளையும் பெற்றார். அப்போ அவங்க தாய் தகப்பனைக்கும் சொல்லப்படுகிறது. மோசே ரெண்டாவது உள்ளவன் தான். மூத்தவன் ஆரோன், ரெண்டாவது மோசே, மூன்றாவது மிரியாம். அவருடைய மூல பாஷையில் பார்த்திங்கன்னா மரியாள் என்று எழுதப்படுகிறது. ஆக ரெண்டாவது இவங்க அண்ணன் தம்பி தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா நடத்திட்டு வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த 120 வயது வரையும் யார் அவனை பாதுகாத்தார்? இந்த 120 வயது வரையும் நல்ல பார்வையுடையவனாக யார் அவனை நடத்தினார்? இந்த 120 வயது கொஞ்சம் கூட பலன் குறையாமல் அவனை காத்தது, ஜீவனோடு காத்தது யாருன்னா திரியேக தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யோசேப்புடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்க வேண்டும். எப்படியெல்லாம் அன்று காத்து கொள்கிறார் என்று பார்க்கணும். இந்த வயதில் அவன் எட்டின காரியத்திற்கு காரணம் யார் என்பதை பார்க்க போகிறோம். அப்போ அவனுடைய யோசேப்புடைய காலத்தில் நல்ல பார்வோன் ஒருவன் இருந்தான். அதற்கு பின்பு கடினமான ஒரு பார்வோன் வந்தபோது இஸ்ரேல் ஜனங்களுடைய எண்ணிக்கை, அந்த ஜனத்தொகை என்ன ஆகுதுன்னா அந்த எகிப்து தேசம் முழுவதும் பரவுது. அதை பார்வோனிடத்தில் போய் சொல்லுவாங்க, இப்படி ஒரு கூட்டம் எகிப்தை மூடுகிறது, அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது நமக்கு ரொம்ப கஷ்டம், நம்ம அவங்களுக்கு அடிமையாகிடுவோம். அதனால் இப்பொழுது அவங்களை என்ன செய்யணும், ஒரு வழி பண்ணிடணும் என்கிற ஒரு காரியத்தை பார்வோனிடத்தில் சொல்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிப்போம். யாத்திரையாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 6ஆம் வசனம் முதல் 16வது வசனம் வரையும் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை அங்கே நம்ம பார்க்க முடியும். யாத்திரையாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 16வது வசனம். யோசேப்பு அவருடைய சகோதரர் யாவரும், அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் நல்ல கவனிங்க, ரொம்ப மிகுதியாய் பழகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்து. ஏன்னா 70 பேர் தான் போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேசம் எகிப்து ஜனத்தை பார்க்கிற இந்த ஜனந்தான் பெருகி பலத்து நிரம்பி இருக்கிறார்கள். வாசிங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் அடிமைக்கா வந்தவங்க, நம்மகிட்ட வேலைக்கு வந்தவங்க ஏராளமானவர்களும் ரொம்ப பலத்துவமாக இருக்கிறார்கள். இப்ப அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைவரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் அவளை குறித்து ஒரு உபாயம் பண்ணணும், ஒரு நல்ல யோசனை பண்ணணும், தந்திரமான சூழ்ச்சி செய்யணும் என்று அப்படியே வேலையினாலும் ஒடுக்கும்படிக்கு விசாரணைக்காரர்கள் வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம்,
சரி, அது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி என்ன செய்வாங்கன்னா மருத்துவச்சிகளை கூப்பிடுவாங்க. அவங்க என்ன செய்தாலும் படுத்துட்டே இருந்தாங்க. ஆக மருத்துவச்சிகளை அவர்களை அழைத்து என்ன செஞ்சாங்கன்னா, எபிரிய ஸ்திரீகள் பிரசவம் போது ஆண் பிள்ளை என்ற அப்பனா என்ன செய்யணுமா, கொண்டு போடுங்கம்பா. அப்போ அந்த காலத்தில் மோசே பிறக்கிறார். ஆக நல்ல நான் கவனிக்கணும், இது 120 வயது வரை வாழ்வதற்கு சிலர் அன்றைக்கு கொண்டு போட்டு இருக்கலாம். ஆனால் மோசைய அந்த குழந்தை பருவத்திலும் தேவன் அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. அப்போ எங்கிருந்து பாதுகாக்கிறாரு? இந்த 120 வயதுன்னா சாதாரண ஒருவேளை அதை பார்வனுடைய சொல்ல கேட்டு மருத்துவச்சிகள் அந்த ஆண் பிள்ளை கொண்டிருந்தால் இந்த மோசன் 120 வயது வரையும் வாழ்ந்திருக்க முடியாது. அப்போ அந்த மோசையை பாதுகாத்தது பிறப்பிலிருந்து 120 வயது வரையும் கண்கள் இருளடையாமல் பலம் குறையாமல் காத்தது தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆனால் மருத்துவச்சிக்குள்ளாக தேவன் ஒரு பயத்தை ஏற்படுத்தினார். இல்லைன்னா அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு இருப்பாங்க. ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அல்ல, ஆண் பிள்ளைகளை. அப்போ அவங்க அந்த பயத்தை யார் ஏற்படுத்தினது? தேவனே ஏற்படுத்தி அது செய்யக்கூடாது. மருத்துவத்தில் கேட்குறான், ஏன் இப்படி பண்ணீங்க? இல்லை, எபிரிய ஸ்திரீகள் ரொம்ப பலசாலிகள், நாங்கள் போகிறதுக்குள்ளேயே அவங்க பிரசவம் பண்ணிடுறாங்க என்ற ஒரு பொய்யத்தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஏன் அழிக்கலைன்னா, அவங்களுக்குள்ள ஒரு தெய்வ பயத்தை தேவன் உருவாக்கி மோசே என்கிற அந்த குழந்தையின் நிமித்தமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, அநேக குழந்தைகளும் கொலை செய்யப்படாதபடி இந்த மோசையின் நிமித்தம் தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா. அது கீழே உள்ள வசனங்களை பார்க்கும்போது அப்போ இன்னொரு ஒரு சூழ்ச்சியான காரியத்தை பார்வன் சொல்லுகிறார். சரி, இதுலேயும் மோசையை அழைக்க முடியல, அழித்து போட முடியல. சரி, என்னத்தான் செய்வோம் என்பது அவளை அந்த இஸ்ரவேல் எகிப்தில் ஜனங்களை கூப்பிட்டு, இன்னும் ஆண் பிள்ளை பிறந்தால் நீங்கள் நதியில் என்ன செஞ்சிடுங்க, போட்டுடுங்க என்று 2வது ஒரு சட்டம் வருது. அப்போ நிச்சயமாக எல்லாமே பிள்ளைகளை நதியில் போட்டிருப்பாங்க. ஏன்னா குழந்தையினுடைய சத்தம் அதுக்கு என்னன்னு தெரியாது. அந்த பிறந்த குழந்தை சத்தம் வெகு தூரம் கேட்கும். அதனால் சிலர் பயந்து தாங்களாகவே முன்பாக நதியில் போட்டிருப்பாங்க, இல்லை அவர்களே நதியில் போட்டிருக்க ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த மோசே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலிருந்தும் தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா. பார்வனுடைய அரண்மனை பக்கம்தான் அந்த மோசையினுடைய வீடு இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஒரு வேதம் பண்டிதர்கள் எழுதும் போது நம்ம வாசிக்க நான் கேட்டேன், ஏற்கனவே சபையில் சொல்லியிருக்கிறேன். ஆக அந்த 3 மாதம் அளவும் அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளேயே ஒளிச்சு வைத்தாங்க. ஆக இந்த 3 மாத காலம் காத்தது யாருன்னா தேவனாகிய கர்த்தர். ஒரு அல்லேலூயா. அப்போ அவனோட வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பம் வருது, அவனை அழிக்கும்படி, கொலை செய்யப்படணும், அதில் தப்பிக்கப்படுறாரு. நதியில் போடணும், நதியில் போட்டாங்க, நான் வேறு விதமாக போட்டாங்க. 3வது 3 மாதம் வரையும் தேவனாய் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 வயது வரையும் அவனை பாதுகாத்தார். அது ஆச்சரியம் என்னன்னா, பார்வை ஒன்றும் குறையில, தெளிவான பார்வை, பலனும் அவனுக்குள்ளாக இருந்ததாக நாம் கர்த்தருடைய வேதங்களிலே நாம் வாசிக்கணும். ஆக கர்த்தர் நடத்துகிறார். இப்போ அதே ஒரு சம்பவம் அங்கே என்ன நடக்குன்னா, இப்போ நதியில் தான் போடுறாங்க. 3 மாதத்துக்கு மேலே அவங்களால ஒழிச்சு வைக்க முடியல. மற்றவளை போல போடலை, ஒரு நாணலினால பேலையை உண்டு பண்ணி
ஏன்னா அவங்களுக்கு நதியில் போன சின்ன குழந்தைகளை போட்ட உடனே முங்கி இறந்துடும். சமீபத்திலலாம் நம்ம செய்தித்தாளில் வாசிக்கிறோம், ஒரு பெரிய தேக்ஸாவில் சிறிய குழந்தை முங்கி மரித்தது. இதைகளாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த டூரிஸ்ட் வந்தவர்கள் 4 பிள்ளைகளை காணோம் அப்படிம்பாங்க. அப்போ 4-5 நாளுக்கு அந்த சடலங்கள் கரையில் ஒதுங்கினது. இப்படியெல்லாம் பார்க்கும்போது நதியில் போட்ட உடனே அதுக்கு என்ன தெரியும், அது ஆட்டோமேட்டிக்காக அமிழ்ந்து மரித்து விடும். ஆக எத்தனையோ குழந்தைகள் அப்படி செய்திருந்தாலும் மோசே சொன்ன திட்டத்திற்கு அவங்க செஞ்சாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக பார்வன் சொன்ன ஏன்னா அந்த சட்டம் செய்தார்கள், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணாங்க. நாணல் பெட்டினால ஒரு பேலை உண்டு பண்ணி அதை கீழ் பூசி அந்த 3 மாத குழந்தையை அந்த நதியிலே போட்டார்கள். சொல்லுங்களே லூயா, கையில் சொல்லுங்களே லூயா. ஒரு வேளை அந்த பேலை இல்லை அப்படின்னா அவனும் செத்து போயிருப்பான். அப்போ அந்த இடங்களில் ஒரு வேளை நான் யோசிக்கும் போது அந்த நாணல் பெட்டி போகும்போது ஒரு கொந்தளிப்பு வந்தால் கூட மோசே மரித்திருப்பான். அல்லது கரையோரமாக இருக்கிற ஏதாவது ஒரு மரம் சாய்ந்து விழுந்திருந்தாலும் மரித்திருப்பார். அப்போ அங்கே பத்திரமா தேவன் பாதுகாக்கிறார். இப்போ எங்கிருந்து சட்டம் வருகிறதோ அங்கே நேராக அந்த குழந்தை போகுது. சொல்லுங்களே, உயிரோடு போகிறது. அப்போ அதை யார் காத்தாரு? தேவன் தான் காத்தார். எங்கே சட்டம் இயற்றப்பட்டதோ அந்த பார்வனுடைய குமாரத்தை ஸ்நானம் பண்ணும்படி அந்த தோழியோடு வருகிறார். அவள் நல்ல ஒரு குணசாலி பெண்ணு தான். ஆனால் அவள்கிட்ட ஒரு இறக்க குணம் இருந்திருக்கு. சட்டம் அவங்க அப்பா போட்ட சட்டம் தான். அவள் அதை கொண்டு வரும்போது பிள்ளை அழகாக இருப்பதினால் அவள் தான் மோசே என்று பெயரிடுகிறார். ஏன்னா ஜலத்திலிருந்து அவன் எடுக்கப்பட்டவன். சொல்லுயா, அல்லது ஜலத்திலிருந்து இழுத்து கொள்ளப்பட்டவன் என்று இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலை. இப்போ அங்கிருந்து எங்கே சட்டம் போட்டாங்களோ அதே இடங்களிலே மோசே எகிப்துடைய சகல கலைகளிலும் எல்லாவித செயல்களிலும் அறிவிலும் வாக்கிலும் வல்லவனாகும்படி கற்றுத் தேர்ந்தான். அவனுக்கு ஒரு பெரிய வேலை அப்படின்னா அம்மாவுடைய பால் குடிக்கணும், குடிச்சிட்டு அம்மாவுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தணும். இதுதான் அவனுடைய பெரிய வேலை. இப்படி அதே பார்வனுடைய அரண்மனையிலேயே 40 வருடங்கள் தேவன் அவனை காத்தார். அல்லேலூயா. சட்டம் எங்கே வந்துச்சு? அங்கே தான் வருது. ஆக தேவனால எதையும் செய்ய முடியும். அப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது. அப்படியே அவன் வருகிறான். அவன் வரும்போது பார்த்தீங்கன்னா எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் சண்டை நடக்குது. அப்போ அவனுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருந்ததுனால அவனை கொலை செய்கிறான். அல்லேலூயா. அவனை கொலை செஞ்சிடறான். அப்போ கொலை செய்வது பாவம் இருந்தாலும் ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்தப்பட்ட ஒரு சம்பவமானாலும் அவன் அங்கே எகிப்தினை என்ன செய்கிறான்? கொலை செய்கிறான். நீங்கள் யாத்திரையாகும் புஸ்தகம் அதனால் என்ன வருது? 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. பெரியவனான காலத்தில் தன் சகோதரன் இடத்தில் போய் அவர் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்பதை அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டார். அவன் மறுநாள் வெளியே வரும்போது இவங்களுக்குள்ள எபிரேயர் மனசுக்குள்ள இருவர் சண்டை பண்ணி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அவன்
அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ தோழனை அடிக்கிறது நண்பனை உன்னோட சகோதரனை அடிக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல உன்னை அதிகாரம் ஆக்கினது நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? இப்பதான் அந்த விஷயம் புரிஞ்சு. எகிப்தனை கொண்டு போட்டதை போல என்னையும் கொண்டு போட நினைக்கிறாயா என்றார். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். இப்ப அந்த பிரச்சனை அறிஞ்சு போச்சு. இப்ப பார்வோனிடத்துல அந்த பிரச்சனை, பார்வோன் அந்த பிரச்சனை அறிந்த போது நல்ல கவனிங்க, மோசையை கொலை செய்ய வகை தேடினா. போதும், தப்பி வளர்ந்து போயிட்டான். இப்ப இங்கேயும் ஒரு சம்பவம் நடக்குது. வளர்த்த இடத்திலேயே அவன் கொலை செய்யும்படி பார்வோன் அந்த எகிப்து தேசம் முழுவதும் தேடுறான். ஒருவேளை மோசே அங்கு இருந்திருந்தால் கொலை செய்யப்பட்டிருப்பார். அலைச்சல்களேலுயா. அப்ப நல்ல கவனிக்க, இந்த 120 வயது வரையும் அவனால் வாழ்ந்திருக்க முடியாது. அப்ப தேவன் எவ்வளவாய் அவனை பாதுகாக்கிறார் பாருங்க. அந்த எகிப்திலிருந்து அவன் 40வது வயதில் பயந்தவனாய் அந்த தேசத்தை விட்டு வனாந்தரத்துக்கு கடந்து போகிறார். ஆக நம்ம வாழ்க்கையில் கூட பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ ஆபத்து நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கு, இல்லாமல் இல்லை. பேசுகிற எனக்கு எத்தனையோ சம்பவம், ரன்னிங் பஸ்ஸில் அடியில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இருந்திருக்கிறேன். அப்போ அதிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நிறைய சம்பவங்கள் சொல்லலாம், 1 2 அல்ல, ஏராளமான சம்பவங்கள் சொல்லலாம். ஆக இவைகளெல்லாம் யார் செய்கிற காரியம்? தேவன் நம்மை தப்பி வைக்கும்படி அந்த தாயின் கருவிலிருந்து மோசையை 120 வயது வரையும் நடத்தின தேவன். இந்த பூமியில இதை கேட்கிற தேவ பிள்ளை, உன்னையும் உன் வாழ்க்கையில் வந்த ஆபத்தை நீ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் வந்த மரண போராட்டத்தை நினைத்து பாருங்கள். அப்ப இவைகளிலிருந்து யார் நம்மை பாதுகாக்கிறார்னா அவர் தான். சிலர் நம்மை அழிக்கணும்னு நினைச்சாலும் அதற்கு இடம் கொடுக்காம, கருவிலேயே நாம் அழிந்து போகாமல் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க, குழந்தை பருவத்தில் நம்ம அழிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க, அப்படி தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல அவர் காத்து வருகிறார். அல்லேலூயா. 120 வயது வரையும் பார்வை கொஞ்சம் கூட குறையாம, பலன் குறையாமல் இவ்விதமாய் அவன் வாழ்ந்தான் என்றால் கர்த்தர் எல்லா இடத்திலும் அவனை பாதுகாத்துட்டு வர. இப்போ மோசேனுடைய அந்த 120 வயது வரை வாழ்ந்தது ஒன்று தேவனால் வந்தது. குழந்தை பருவத்திலிருந்து எத்தனையோ பிரச்சனை, சட்டத்திட்டங்கள் மீறி அவன் கொலை செய்யப்பட்டாலும், இவனை கொலை செய்ய தேடினாலும் அதிலிருந்து தேவன் ஒரு போக்கை உண்டு பண்ணி தப்பித்து கொள்ளும்படியாக தேவன் வனாந்தர வாய்க்கில் கூட ஒரு 40 வருஷங்கள் அவனை வாழ வைத்து அங்கிருந்து தான் அவன் மீண்டும் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னா, அந்த வனாந்தரத்தில் 40 வருடங்கள் தேவன் மீண்டும் மோசையை பாதுகாத்தார். அல்லேலூயா. தனிப்பட்ட மனிதன் ஒரு இடத்துல ஏதோ ஒரு வாய்ப்பு, எத்தனையோ என்னுடைய மகளை பார்த்து திரும்ப, அது வேற விஷயம். இந்த நாளிலே இரவு நேரத்திற்கு போகிறதுக்கு நம்ம பயப்படுறோம். ஏன்னா அப்படிப்பட்ட உலகம். மிருகங்களெல்லாம் தெருவுக்கு வருகிறது. முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருநாயில் ஒன்றும் செய்யாது. இப்போ தெருநாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை கொன்று எடுத்துருது. மாடு கூட ஒரு ஆளை விட்டு வைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட உலகம். அப்போ அந்த வனாந்தரத்தில் இவ்வளோ சர்ப்பங்கள் இருந்திருக்கும், மிருகங்கள் இருந்திருக்கும், விஷப்பூச்சிகள் இருந்திருக்கும். அவர் படுக்கிற இடத்துல காற்று மழை எல்லாம் இருந்திருக்கும், மரங்கள் சாய்ந்திருக்கலாம். எத்தனையோ சூழ்நிலை. அந்த 40 வருடம் வந்தாலும் அந்த 40 வருடம் பாதுகாத்தது யாருன்னா தேவன் அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா.
இப்போ தாயின் வயிற்றில் பாதுகாக்கிறாரு, குழந்தை பருவத்தில் பாதுகாக்கிறாரு, நதியிலே பாதுகாக்கிறாரு, வீட்டில் 3 மாதம் பாதுகாக்கிறாரு, பார்வனுடைய அரண்மனையில் பாதுகாக்கிறார், 40 வருடம் எகிப்தில் பாதுகாக்கிறாரு, இங்கே 40 வருடம் அவனை பாதுகாக்கிறார். ஆக இவைகளெல்லாம் தேவனை அல்லாமல் ஒருவனும் ஒரு நிமிஷம் வாழ முடியாது. நம்ம வாழ்க்கையில் இதுவரையும் தேவன் அப்படித்தான் நடத்துகிற, நம்ம தான் அதை மறந்துடுறோம். இது நம்ம பலத்தினால என்று நான் நினைத்து விடக்கூடாது. தேவனுடைய கிருபையினால மோசையை போல நம்மை நடத்துகிற தேவனுக்கு அனுதினமும் நன்றி சொல்லி நம்ம பழகும். இப்போதான் அவனை என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை மீண்டும் எகிப்து தேசத்திற்கு அனுப்பும்படி ஓரேபில் அவனுக்கு முச்செடியில் தேவன் தோன்றி ஒரு பாதரட்சை கழட்டி கொடுப்பா, இது பரிசுத்தமான இடம் என்று சொல்லி அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாகவும் தீர்க்கதரிசியாகவும் வழி நடத்துகிறவனாகவும் இரட்சகனாகவும் மீண்டும் அவனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. எங்கே அவனை கொல்லணும்னு நினைச்சாங்களோ அதே இடங்களிலே வருகிறார். யார் சட்டப்பட்டாங்களோ அவர்கள் அழிந்து போனார். இந்த பார்வன் அழிந்து போன பின்பு மீண்டும் அதே இடத்திற்கு இந்த மோசே வருவதை நாம் பார்க்க முடிகிறது. சும்மா வரல, ஒரு பெரிய தலைவனாக வருகிறார். வழி நடத்து சாக்கு பக்கெல்லாம் சொல்லி பார்த்தான், அதனால் ஆண்டவர் அவனை விடவில்லை. அப்போ இவைகளெல்லாம் தேவனால் நடத்தப்படுகிறது என்பதையும் அவனை உணர்ந்து இருப்பான் கண்டிப்பாக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த மோசே எப்படி வாழ்ந்தான் என்பது, அதனால் தேவன் அவன் 120 வயது வரையும் காத்தார். எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே நெல்ல அந்த பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை தெரிந்து கொண்டார். அதை தெரிந்து கொண்டதனால்தான் தேவன் அவனை காத்தார். அல்லேலூயா. அவர் பார்வனுடைய அரண்மனையிலே உல்லாசமாக ஆடம்பரமாக, ஏன்னா பார்வனுடைய குமாரத்தினுடைய மகன் என்றால் அவன் எப்படி இருந்திருப்பான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம், தாயானவள் பால் ஊட்டும் போது கற்றுக் கொடுத்ததுனால எபிரேயன் ஒருவன் அடிப்பதை பார்த்து அந்த எகிப்தினை கொலை செய்த காரியம். அப்போ ஏன் அப்படின்னா, அந்த அனித்தியமான அவன் விசுவாசத்திலே பெரியவனாகும் போது பார்வனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்துன்னு இருக்கு. நம்ம செல்லுமா ஒரு கோடீஸ்வரன மகனுக்கு நம்ம இருந்துட்டு ஒரு ஏழையின் மகனாக நான் வருவதற்கு யாரும் யோசிக்க மாட்டாங்க, கஷ்டப்படுவதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவைகளை வெறுத்து அந்த அனித்தியமான உலக சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு அதை படுகிற துன்பத்தை தெரிந்து கொள்ள முடியாத அவன் வந்தான். அல்லேலூயா. அப்போ இந்த சுபாவம் அவனுக்குள்ள இருப்பதினால மீண்டும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். 120 வயது வரையும் தேவன் அவனை அற்புதமாக நடத்தினார். மோசையை இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்தால் அப்படி மூச்சு முட்டுவாங்க. ஒரு மேடான பகுதி ஏறினான்னா அப்படி நிற்பாங்க. நிறைய படிக்கட்டுள்ள வீடுகளை ஏறினான்னா உட்கார்ந்துடுவாங்க. இந்த மோசை எத்தனை முறை மலையில் ஏறினா இறங்கினா, எத்தனை வருஷம் வனாந்தல் நடந்தான்னா அவனுக்குள்ள எந்த பலவீனங்கள் வரல. அல்லேலூயா. எந்த டயர் நடக்கல, சாதாரண காரியம் கிடையாது. 5 லட்சம் புருஷர்கள் அப்படின்னா மனைவிகள், இவங்களை 25 லட்சம் ஜனங்களை
நடத்தக்கூடிய நல்ல ஒரு கெப்பாசிட்ட மனுஷன்னா அந்த பலன் அந்த கிருபையெல்லாம் நடத்த முடியாது. அப்படி மோசையை தேவன் வைத்ததுனால, அவன் அதை வெறுத்ததுனால, தேவ ஜனங்களோடு துன்பத்தை தெரிந்து கொண்டதனால அவன் மீண்டும் மீண்டுமாக அவருடைய காலங்களை கொட்டி 120 வயது வரையும் தேவன் மோசையை நடத்தினார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் கானானுக்குள்ளாக அந்த எகிப்து தேசத்திற்குள்ளாக போகும்போது கிட்டத்தட்ட 10 அற்புதங்கள் அவன் மூலமாக தான் அனுசரிது, வாதைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் மோசையை தேவன் பயன்படுத்தினார். என்னைக்கோ கருவில் பிறந்த குழந்தைல அழிந்து போகக்கூடிய அந்த மோசையை கொண்டு எவ்வளோ பெரிய காரியம் செய்கிறார். அதில் வேதாகமத்தில் நான் அதை மாத்திர வாசிக்கிறேன். முதலாவது தண்ணீரை ரத்தமாக மாற்றினார், கோலினால தான் மாற்றினார். 2வது வாதை எகிப்தில் தவளை எல்லா எகிப்தினுடைய பானையிலும் வீடுகளிலும் படுக்கையிலும் ஏறும்படி அவன் மூலமாக அற்புதம் செய்தவன் தான் இந்த மோசை. 3வது பார்த்தீங்கன்னா எங்கே பேனா இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் தலையில் பேன் இருந்தாலே வருத்தப்படும். சிலருக்கெல்லாம் எவ்வளோ வாரினாலும் போகலான்ட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. அங்கே எகிப்தில் முழுவது பேன் மாதிரி அந்த அற்புதங்கள் அவன் மூலமாக நடத்தப்பட்டது. அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா எகிப்து முழுவதும் பெரிய பெரிய வண்டுகள் உண்டாக்கத்தக்க வாதைகள் மோசையின் முடி செய்து. இவைகளெல்லாம் எப்படின்னா அவனை காத்து கொண்டதனால, இவனை கொண்டு இவ்வளவு செய்யணும் என்பதனால தான் அவரை பாதுகாத்துட்டே வந்தார். அடுத்தது எகிப்து முழுவதும் கொள்ளை நோயினாலே வாதித்தார். அடுத்தது வாதை எகிப்து முழுவதும் எரிபந்த கொப்பளங்களினாலே அவன் மூலமாக ஒரு வாதை அனுப்பினார். 7வதாக கல் மழை பெய்ந்து பயிர் வகைகளை நாசப்படுத்தினார். 8வது அவன் மூலம் செய்து வெட்டுக்களை அனுப்பி அதையும் விவசாயங்களை சேதப்படுத்தினது. அடுத்தது கார் இருளினாலே அந்த எகிப்து முழுவதும் இருளாயிருந்தது. 10வது காரியம்தான் அங்கே முதல் பேரான தலைச்சன் பிள்ளைகளை பஸ்காவின் மூலமாக மோசையினாலே தேவன் அந்த அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா, சத்தமாதா சொல்லுங்களேலூயா. இப்போ நமக்கு ஒரு கேள்வி நம்ம எழுதணும். மோசேயினுடைய வயது தேவனால் அழைக்கப்படும் போது 120 வயது வரை வாழ்வதற்கு மாத்திரம் அழைத்தாரா அப்படின்னா கிடையாது. அவனை எதுவரையும் அவன் ஆயுசனால் இருக்கணும்னா கானானுக்குள்ள போகணும். அதுதான் அந்த முச்சடியில் என்னுடைய ஜனங்க கஷ்டப்படுறாங்க, நீ அந்த ஜனத்தை கானானிலே சேர்க்கப்படணும், இவன் கானானுக்குள்ள போகணும். அதுதான் மோசையினுடைய அழைப்பா இருந்துச்சு. ஆனா அவன் இன்னும் அதிகமாக வாழக்கூடியவன் தான். கானானுக்கு போன பின்னாடி இன்னும் நீண்ட நாள் வாழ்ந்திருப்பார். ஆக அந்த 120 வயது வரைத்தான் தேவன் அனுமதித்த காரணம் என்னன்னா அதை நம்ம பார்க்கணும். பெரிய ஊழியக்காரன் தான், பெரிய ஊழியக்காரன் தான். அவனை பார்த்தால் அவன் மூலமாக தான் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக இஸ்ரவேல் ஜனங்களை கடக்கும்படி செய்தார். இன்னும் பார்த்தீங்கன்னா சீனாய் மலையில மேலே ஏறி தேவனுக்கென்று ஆசார்பு கூடாரத்தை வாசஸ்தலத்தை கட்டினவன் அவன்தான். அன்று சொல்ல நான் காண்பிக்கிற இதே மாதிரியான ஒரு ஆசார்பு கூடாரத்தை நீ கட்டணுங்கிறார். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் அவன். இன்னும் சொல்ல போனால் 40 நாட்கள் இரவும் பகலும் 2 தடவைக்கு மேலாக சீனாய் மலையில தேவனோடு அமர்ந்து
தேவனால கையினால் எழுதப்பட்ட 2 கற்பலைகளை பிரமாணங்களை வாங்கினவன் இந்த மோசத்தான். இந்த மோசை இறங்கி வரும்போது ஜனங்கள் 6 நிமித்தமாக கன்றுக்குட்டிகளை ஆராதிக்கும் போது கர்த்தருக்கு வெளியே பண்டிகைன்ட்டு உள்ள கன்றுக்குட்டிகள் ஆராதிக்கும் போது அந்த உடன்படிக்கை உடைத்தவனும் மோசம்தான். அதனால 3000 பேர் மரித்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் மரித்தாங்க? 3000 பேர் மரித்தாங்க. ஆக மோசை ஏன் அந்த 120 வயதோடு கர்த்தர் நிப்பாட்டினார்னா அது பெரிய நாம் யோசிக்க வேண்டிய காரியம்தான் அந்த காரியம். இன்னும் இந்த மோசை 120 வயது வரை வாழ்ந்ததற்கு அவனை குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா மோசை குறித்து என்னென்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். திரும்பினான். போதும். அப்போ மோசையை எப்படி வச்சிருந்தான்னா சிநேகிதனை போல, நண்பனை போல, ஃப்ரெண்டை போல. அதனால அவனை முகமுகமாய் எதிரெதிராய் உட்கார்ந்து மோசையோடு பேசினவர் தேவன். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை பக்கத்திலே இருந்து கேட்க மனுஷன்தான் இந்த மோசை. அதுதான் சொல்றாரு, என் தாசனாகிய மோசேங்கிறார். அதனால்தான் அவனுடைய முகங்களும் பிரகாசமாகி இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுடைய முகத்தை பாராம முக்காடிட்டு பேசினவன் இந்த மோசை. தேவனுடைய பேச பேச முகங்களை பார்க்க பார்க்க அந்த வெளிச்சம் தன் முகத்தை பிரகாசத்தை அவனுக்கே தெரியாம முகமுகமாய் பேசினவன். அல்லேலூயா. என்ன பண்ணா அவர் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி வாழ்ந்ததனால அவன் 120 வயது வரையும் கண்கள் இருளடையாமல் பலன் குறையாமல் அவன் வாழ்ந்தான். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை நீங்க வாசிங்கன்னா, எத்தியோப்பியா தேசத்தின் ஸ்திரீ மோசையை விவாகம் பண்ணி இருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்தின் ஸ்திரீயின் நிமித்தம் விரோதமா மோச யாரு? அண்ணனும் தங்கச்சி தான். ஏன்னா எத்தியோப்பிய ஸ்திரீ ரொம்ப கருப்பாக இருப்பதாக சொல்றாங்க. ஆனால் மோச ரொம்ப அழகுள்ளவன். அதான் அந்த பார்வன் குமார்த்தி அவர் ரொம்ப அந்த புள்ள அழகாக இருக்க கொள்ள அவளுக்கு மனசு இல்லை. நதியில் போட மனசு இல்லாமல் தான் அவளை எடுத்து வளர்த்தார். அல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். இப்ப கர்த்தர் அதை கேட்கிறார். இதெல்லாம் கேட்டார் மோசையானவன் சொல்ல சர்டிபிகேட், பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமளவனாய். அல்லேலூயா. அப்போ அந்த சாந்த குணம்தான் அவனை 120 வயது வரை சாந்த குணமாக இருக்கு. சாந்தம் என்பது ஆவிக்குரிய கனிகளில் ஒன்று. ஒரு சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுதுங்கிறார். ஆக மோசைக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். மோசை யார் தெரியுமா? அவன் எங்கும் எல்லாரும் சாந்த குணமனவனாக இருக்கிறார் ஆண்டு சர்டிஃபிகேட். அதுக்கு பின்னாடி அவனை குறித்து சொல்லும்போது நீங்கள் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில், என்னுடைய ஆலயத்தில், என் ஜெபந்த காசு கூட என் வீட்டில் எங்கும்
அவன் உண்மை உள்ளவன், நான் அவனோடு ரகசியமாக அல்ல, மறைபொருளமாக அல்ல, ஊமையா கூட அல்ல, முகமுகமாகவும் பிரதிட்சமாகவும் பேசுகிறேன் அப்படி. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு ரெண்டையா, அவனுடைய காலங்கள், அவன் கர்த்தருடைய வீட்டில் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ளவனை கர்த்தர் தற்காக்கிறார், பாதுகாக்கிறார் என்று சொல்லி. அதனால 120 வயது வரையும் தேவன் அவனை பாதுகாத்தார். அன்னைக்கு இருந்த பார்வை அதே பார்வை இருந்துச்சு, அது தூர பார்வையும் கிட்ட பார்வை இருந்துச்சு. பலன் கொஞ்சம் கூட அவனுக்கு குறையாம தேவன் நடத்தினார். நம்ம நடத்தணும்னா நம்ம இப்படி இருக்கணும், சாந்த குணமுள்ளவளாக. அனித்தியமான உலக சந்தோஷத்தை அனுபவிக்கிறவளாக இராம தேவ ஜனங்களோடு துன்பத்தை தெரிந்து கொண்டவளாக, கர்த்தருடைய வீடாகிய இந்த ஜெப வீட்டில் எல்லா விதத்திலும் உண்மை உள்ளவளாக நாம் இருக்கும்போது தேவன் விரும்புகிற, நாம் எதிர்பார்க்கிற அந்த முதிர்ந்த வயது வரையும் நடத்துவார். அதில் கண் இருளடை. இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்க்குறேன், முதிர்ந்த வயது உள்ளவர்கள் கண்ணாடியில் ஒன்றும் இல்லை, தூரம் யார் வராங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறார், பக்கம் யார் வர அதையும் கண்டுபிடிக்கிறாங்க, நல்ல பலசாலிகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கு இல்லாமல் இல்லை, அன்று மாத்திரமில்லை இன்றும் இருக்கிறாங்க. தங்கள் வேலையை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. காரணம் அவங்க வாழ்க்கையில் உண்மையாக இருந்திருக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமாக இருந்திருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தைப்படி நடந்ததுனால தேவன் அவர்களை அவ்விதமாக வைத்திருக்கிறார். ஆக நாமும் மோசையை போல் இருப்போம் என்றால் தேவன் நம்மை அவ்விதமாக நம்மை பாதுகாக்கிறது. எபிரேய நிருபத்தில் வாசித்து பாருங்க, 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும், அது அடுத்தது அதே 3:5 வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்ததை போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 5ஆவது வசனம். காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவர் வீட்டிலே உண்மையுள்ளவனாக அந்த கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதில், பணிவிடை செய்வதில் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அதனால் தேவன் அவரை 120 வயது வரையும் வாழ்ந்தார். ஆனால் தேவனுடைய எண்ணத்தில் 120 அல்ல, அவர் ரொம்ப நாள் வாழணுன்ட்டு தான் வச்சு அழைச்சார். இந்த 120 வயதுனா மோசே ஒரு தப்பு பண்ணான், அதனால் அவன் ஆயுளை தேவன் குறைத்தார். நல்ல கவனிங்க, எங்கெல்லாம் காத்துட்டு வந்தார், எப்படியெல்லாம் அவனை நடத்தினார். அவனுக்கு தரிசனமானார். கிட்டத்தட்ட 25 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினவன் தான். 10 விதமான அற்புதங்களை செய்தவன் தான். தேவனுக்கென்று ஆசாரிப்பு கூடார கட்டினவன் தான். தேவ சமூகத்தில் நின்று 2 கற்பலைகள், தேவனால் எழுதப்படுகிற கற்பலைகளை வாங்கினவன் தான். இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை 2ஆக பிளந்து கடக்க செய்தவன் தான். மாராவின் தண்ணீரை தேவன் சொல்லி நிமித்தமாக ஒரு கொம்பை எடுத்து அதில் போட்டு மதுரமாக்கின தேவன் மோசே தான். தேவனிடத்தில் முறையிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை வர்ஷிக்க பண்ணின மோசே தான். இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பும்போது காடுகளை தேவனிடத்தில் கேட்டு குவித்து செய்த மோசே தான். ஆனால் அவனை ஒரு இடத்துல மாத்திரம் அவன் கீழ்ப்படியாம போனதுனால ஆண்டு சில திட்டத்தையே மாற்றி இதோடு வாய்க்க முடிஞ்சுன்னார். நிறைய விஷயங்களை நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. எந்த விஷயில அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா,
உபாகம் 32ஆம் அதிகாரம் 48 வசனம் முதல் 52வது வசனம் வரை வாசிங்க. அந்த நாளிலே நோக்கி நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள மலைகளில் இருக்கிற பர்வதத்தில் ஏறி சந்ததியாருக்கு கொடுக்கும். அதை பார்க்கத்தான் சொல்றார். ஆனா தேவன் அழைத்த போது அதுவரை இல்லை, நீயும் என்னுடைய ஜனங்கள் ஆலோட்டி நிமித்தமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவருடைய கூக்குரல் வானத்தில் எட்டிற்று, நீ போ, பார்வனுடைய இருதயம் கடினத்தான் படும், என் ஜனங்களை ஆராதிக்கும்படி அழைத்து கொண்டு வா, கானான் தேசம் வர நீ தான் நடத்தணும்னாரு. அல்லேலூயா. அப்போ அந்த மோசே கானானுக்குள்ளே போக முடியாத காரணம் என்ன? எவ்வளோ பெரிய ஊழியக்காரன். நம்ம இதெல்லாம் ரொம்ப யோசிக்கணும். அப்போ எவ்வளோ பயம் நமக்கு வரும். பரலோக ராஜ்யம் போகுதுன்னா சாதாரண அவன் எண்ணின் எழுத்தின்படி போகலைன்னா பரலோக ராஜ்யம் பண்ண அது வேற விஷயம். ஆனால் எழுத்தின்படியான அத்தனை பேரை நடத்தினவன், அத்தனை அற்புதங்களை செய்தவன், தேவனுடைய சிநேகிதன் என்று பெயர் பெற்றவன், உண்மையுள்ளவன், சாந்த குணமுள்ளவராக இருந்தார். தேவனுக்கென்று ஆசார்பு கூடாரத்தை கட்டினவன். அது சொல்லிட்டாரு, நீ அதை பாரு, நீ உள்ள போக மாட்டேன்ட்ட. ஏன் அப்படி பண்ண? அந்த வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவுடைய தண்ணீருடைய சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவிலே எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் பாரு, என் கட்டளைகளை மீறிட்ட, நீ கீழ்ப்படியில, மீறினதுனால ஆரோனும் மரித்து சேர்க்கப்பட்டதை போல நீயும் இனி ஏற போற மலையிலே நீ மரித்து நீ ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் கொடுக்க போகிற எதிராக இருக்கிற அந்த தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள்ளாக நீ பிரவேசிப்பது இல்லைன்றார். முதலே சொல்லலேலுயா. எவ்வளோ பெரிய ஊழியக்காரன். அப்ப இன்னும் எத்தனையோ வருஷம் வாழக்கூடியவன், கானானுக்குள்ள வாழக்கூடியவன், எத்தனை வருஷங்க ஆண்டு வச்சிருக்கான்னு தெரியல. அவனுக்குள்ள இருக்கிற ஒரே கீழ்ப்படியாமையினால அவனுடைய ஆயுள் 120 வயதாக மாறினது. அல்லேலூயா. எந்த விஷயத்தில் பாருங்க, உடன்படிக்கை உடைக்கும் போது கூட ஆண்டது பாவமா நினைக்கல. அதில் 3000 பேரை அழித்ததோ ஒரு பாவமா நினைக்கல. ஏன் அப்படின்னா, ஆண்டவரே எப்பா என்னை விட்டுடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் அந்த ஜனத்தை ஒரு நிமிஷத்தில் அழிச்சிடுறேன்னு. இல்லை வேண்டாம் ஆண்டவரே என்று சொன்ன. அப்ப அந்த மோசே அந்த கோபத்தினால செய்ததை தேவன் அதை பாவமா நினைக்கல. எகிப்தனை கொலை செய்தது கூட அவர் பாவமா நினைக்கல. அப்ப எங்கே நடந்ததுன்னா, பேச வேண்டிய இடத்துல, கண்மலையை பார்த்து பேச வேண்டிய இடத்துல, இதெல்லாம் நம்ம கேட்கிறோம் பெரிய தவறு. 2 முறை அடித்ததனால தான் மேரிபா தண்ணீர் 2 விஷயத்திலேங்கிறார். ஒருவேளை ஆண்டவர் சொன்னபடி அவன் பேசியிருந்தால் கானானுக்குள்ளாக சேர்ந்து இனி நெடுநாளாக வாழ்ந்திருப்பார். எத்தனை காரியங்கள் அற்புதங்களை செய்தவன், தேவனை முகமுகமாக தரிசித்தவன், எத்தனை லட்ச ஜனங்களை நடத்தினவன்.
அற்புதங்கள் தன் மூலமாக வெளிப்படுத்தினவன். ஆனாலும் அவன் கானானுக்குள்ளாக அந்த நெடுநாள் வாழ்வதை தேவன் அவனுக்கு அனுமதிக்காத காரியம் அவனுக்குள் இருக்கிற கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை தான் செய்யணும், தவிர சொல்லாததை செய்யக்கூடாது. பேச சொன்னா பேசணும், அடிக்க சொன்னா அடிக்கணும். ஒரு தடவை அடினா அடிச்சா, ஒரு தடவை பேசுனா பேசணும். அவன் 2 முறை அவன் அடித்தான். அப்ப தேவனுக்கு சொல்லுக்கு அவன் கீழ்ப்படையதனால அவனுடைய ஜீவியம் குறைந்து போனது. இல்லை என்றால் மோசே இன்னும் அந்த கானானுக்குள்ள சேர்ந்து எத்தனை வருடங்கள் ஆண்டவர் வைத்திருப்பாரோ அத்தனை வருடம் வரையும் அந்த கண்களிலே இருள் அடையாம, அது கண்களிலே வெளிச்சம் உண்டு நல்ல பார்வையோடு வாழ்ந்திருக்க முடியும். ஒருவேளை அவருடைய மரணம் கானானிலே மறுத்திருக்கலாம், அவருடைய முடிவு கானானிலே முடிவாக இருந்திருக்கலாம். அவனுடைய பலன் குன்றி போகாமல் அந்த நாள் வரை கர்த்தர் நடத்திருக்கலாம். ஏதோ அந்த ஒரு விஷயந்தான் எவ்வளோ ஆண்டுக்கு பிரியமா செஞ்சார். ஆசரிப்பு கூடார கட்டுவது என்பது சாதாரண காரியமா? அத்தனை லட்ச ஜனங்களை நடத்துவது சாதாரண காரியமா? காலை முதல் மாலை வரை நியாயத்திருக்க வேண்டும் என்பது சாதாரண காரியமா? ஆக அத்தனையும் செய்த மோசேயினுடைய இந்த நாட்கள் வருஷங்கள் குறைக்கப்பட்டது ஒரே ஒரு காரணம், அந்த மேரிபாவுடைய தண்ணீர் அண்டிய விஷயத்தில் பேச வேண்டத்தில் அடித்ததனால அந்த ஒரே ஒரு காரியத்திற்காக 120 வருஷம் மாத்திரம் அவனை கர்த்தர் அனுமதித்தார். அல்லேலூயா. உபாகத்தில் வாசித்து பாருங்க, 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லை எண்ணாகமம் 20:22 29 வரை வாசிங்க. எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 22 முதல் 29 வரை அதை வாசித்து நம்ம முடிக்கும். இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர், அந்த மலை ஓர் என்று மலைக்கு போனார்கள். ஏதோம் தேச எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, ஆரோன் சேர்க்கப்படுவான். அதுதான் சொல்றார், மேரிபாவுடைய தண்ணீர் பற்றிய காரியத்தில். அதான் எவ்வளோ தெளிவாக சொல்றாரு பார்த்தீங்களா? என் வாக்குக்கு நான் சொன்னபடி நீங்கள் நடக்கலை, என்னுடைய வார்த்தைக்கு என் வாக்குக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனபடியால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலிசாரை கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில ஏற பண்ணி, ஆரோன் எவ்வளவு ஆண்டு உடுத்திருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவனை அவன் குமார். இந்த ஆரோன் விஷயத்தை கூட பார்க்கணும். கன்று குட்டி அவனால் உருவாக்கப்படும் போது அதன் நிமித்தம் கூட அவன் தண்டிக்கல. இந்த மேரிபாவுடைய விஷயத்தில் கீழ்ப்படியாம போனதுனால அதை வஸ்திரம் எடுத்து கொடுக்குற அதை கழட்டி குமாரனாகிய எலிசாருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்க மரித்து சேர்க்கப்படுவான் என்றார். இட்டபடியே செய்தான். சபை பார்க்க ஏறினார்கள். வஸ்திரங்களை கலற்றி அவன் அவள் குமாரனாகிய உடுத்தினான். அப்பொழுது அங்கே மரித்தான். மோசேயோ எலிசாரும் இறங்கினார்கள்.
போனான் என்பதை போதும். அப்போ அங்கே கீழ்ப்படியாமினால ஆரோனையும் மோசையும் தேவன் அதோட நீங்கள் பாருங்க, நீங்கள் உள்ள பணம் அழைத்த நோக்கம் இந்த ஜனங்கள் எல்லாரோட நீங்களும் கானான் தேசத்திற்கு போகும். அப்போ அந்த காலங்கள் குறைந்தது காரணம் ஒரே ஒரு இடத்துல கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அந்த ஆயுசு நாட்கள் குறைந்தது. கேட்கிற தேவ பிள்ளைய சின்ன சின்ன விஷயத்திற்கு நம்ம கீழ்ப்படியாமல், அப்போ அந்த விஷயம் கூட தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் அது மிகப்பெரிய நியாய தீர்ப்புக்கு எதுவார். நம்முடைய ஜீவிதத்தினுடைய காலங்களை குறைத்து விடும். நம்ம சில விஷயத்தில் மோசை போல உண்மை உள்ளவளாக இருப்போம், சாந்தம் உள்ளவளாக இருப்போம், தேவனுடைய ஆலயத்தில் பிரியமுள்ளவரை எல்லா விஷயத்தில் இருந்தால் சபையை நடத்தக்கூடியவளாக இருக்கலாம். 1000-5000 பேரை இன்னைக்கெல்லாம் நாங்கள் ஒரு 12 மணி ஜபத்துக்கு போனால் சில இடத்துல 5 லட்சம் ஜனங்கள் எல்லாம் கூடுகிறவளாக இருந்தாலும் அந்த 25 லட்சம் ஜனங்களை நடத்தின அந்த மனுஷன் ஒரே கீழ்ப்படியாமினாலே அதை பார்த்தான், ஆனால் அதே அந்த இடத்துல மறித்தான். ஆக அந்த கீழ்ப்படிவது ரொம்ப அவசியம் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் கூட ஒரு வசனத்தை நான் வாசித்து 81ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆமாம் சொல்றாரு, நீ நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய். ஆமாம், இவ்வளோ நான் தப்பிச்சிட்டேன், நெருக்கத்திலே என்னை கூப்பிட்டேன், இனி நான் உன்னை தப்பிவித்து. இடி முழக்கம் உண்டாகும், மறைவிடத்திலிருந்து நான் உத்தரவு அருளியிருக்கிறேன். அந்த இடத்துல தான் நான் உன்னை சோதித்து அறிந்தேன். அது ஒரு இடத்துல தண்ணி வந்தது, அற்புதம் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்பட்டாலும் அந்த ஒரு கீழ்ப்படியாமைக்காக மோசனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போனது. கானானுக்குள்ளே சேர்ந்து நெடுநாளாய் வாழ்வதை அதை இழந்து போனார். இதை கேட்கிற தேவ பிள்ளைய மோசையை போல நம்ம ஊழியம் செய்ய முடியாது, மோசையை போல ஜனங்களை நாம் நடத்த முடியாது. சில விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் நம்ம கீழ்ப்படியணுமா, சாபன காரியம் இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் நினைக்கிறோம் பாருங்க, அதெல்லாம் தவறான காரியம். எதற்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியணுமோ அதற்கு கீழ்ப்படிந்து போனால், ஏற்கனவே பல செய்திகளை கேட்டாச்சு, அந்த கீழ்ப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில் ஆயுச நாட்கள் பெருகும் என்று நாம் பார்த்தோம். ஆகவே நம்முடைய கையில் தான் இருக்குது. நம்ம நன்றாய் வாழணும் அப்படின்னா நாம் தேவனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியக்கூடிய காரியத்தில் வேதம் எதற்கெல்லாம் கீழ்ப்படிய சொல்கிறதோ அதற்கெல்லாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய ஆயுள் கெட்டி மாத்திரமல்ல, நாம் இருக்கிற காலங்கள் வரையும் நல்ல பார்வை தேவன் தருவார். நாம் இருக்கிற காலங்கள் வரையும் நமக்கு பலன் குன்றி போகாமல் தேவன் காக்கும். இந்த காலம் சொல்வான், 45வது வயதில் எனக்கு இருந்த பலன் எனக்கு இப்போ 85 வயசாச்சு, ஆனால் எனக்கு பலன் நான் யுத்தத்துக்கு போகக்கூடிய பலன் குறையவே இல்லைங்கிறான். அந்த பலனை கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு தந்த தேவன் நடத்துவார். அப்படியே கண்களை மூடினவளாக எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தலைவன், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின இரட்சகன், தேவனை முகமுகமாய் பார்த்தவன், 2 கற்பனைகள் அந்த உடன்படிக்கை பலகைகளை தேவனிடந்து எழுதி வாங்கினவன், எத்தனையோ அற்புதங்களை செய்தவன். ஆனால் ஒரே ஒரு இடத்துல என் சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக நீங்கள் இங்கேயே நீங்கள் மரித்து விடுவீர்கள் என்று காணான பார்ப்பீர்கள் என்று ஆண்டவன் அந்த ஆயுள் இன்னும் நெடுநாளாய் வாழ்வதை குறைத்து விட்டார். கேட்கிற தேவ பிள்ளையே, வேலை நீங்கள் பெற்றோர் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், முதியோர் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், ஊழியர்கால கீழ்ப்படியாமல் இருக்கலாம், உபதேசத்திற்கு இவெல்லாம் கீழ்ப்படியாதனால நம்முடைய ஆயுள் குறைந்து போகும்.
ஆக தேவனுக்கு கீழ்ப்படுகிற எல்லா விஷயத்திலும் தேவன் கீழ்ப்படிந்தார். இந்த முதிர்ந்த வயது வரையும் உங்களை அற்புதமாக தேவன் நடத்துவார். உங்கள் மேலே அந்த தீர்க்காயுசை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த நெடுநாளாய் வாழ்கிற அனுபவத்தை கட்டளையிடுகிறார். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நாங்கள் மோசை கேள்விப்பட்டோம், எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், ஒரே ஒரு மேரிபாவனுடைய தண்ணீர் அண்டில கீழ்ப்படியாமல் இருப்பது நிமித்தமாய் ஒரு ஆயுள் குறைந்து கானானுக்கு போக முடியாமல் ஆகிவிட்டதப்பா. நாங்கள் இனி எத்தனையோ காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம். இனி வேதத்தில் சொல்லப்படுகிற எல்லா உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகளுக்கு மீண்டும் நீ சொல்கிற வார்த்தை சுகபலன் ஆரோக்கியம் தீர்க்காசி. என்னால் உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் என்கிற வாக்கின்படி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.